அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்ட்டு நான் லோனை வாங்கிட்டேன். ஆனா அதிகமான வட்டி போட்டுட்டாங்க. மாசம் மாசம் என்னால இஎம்ஐ கட்டவே முடியல. திக்கு முக்காடி கட்டிட்டு வரேன். சமாளிக்கவே முடியல. ஏதாவது ஒரு துண்டு விழுந்துட்டே இருக்கு. இஎம்ஐ அவ்வளோ அமௌண்ட் கட்டிட்டு வரேன். வட்டி அவ்வளோ வட்டி கட்டிட்டு வரேன். லோன் முடியுமா பார்த்தா அது இன்னும் நாள் இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி நம்ம புலம்பலோடு இருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அர்ஜென்ட்டுக்கு அவசரத்துக்கு பணம் தேவைப்படுது. ஒரு பர்சனல் லோன் வாங்கிட்டேன். ஆனால் வட்டி அதிகமாக போடுறாங்க. சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு வரேன். வேறு இப்போ பணம் எக்ஸ்ட்ராவும் பணம் தேவைப்படுது. என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் எப்படி லோன் தருவாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுக்கிங்கன்னு வச்சுங்களேன், அதிகமான வட்டி உங்களுக்கு போட்டிருக்காங்கன்னா நீங்கள் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். எனக்கு அதிகமான வட்டி கஷ்டப்பட்டு கட்டிட்டு வரேன், எனக்கு லோன் ஆஃபர் இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் லோன் ஆஃபர் தராங்க. 1-2 இல்லை, நிறைய விதமான ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி நீங்கள் இந்த லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்மியான வட்டியில் நீங்கள் இஎம்ஐ கட்ட முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுச்சுன்னா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆஃபரை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கூடவே ஒரு பர்சனல் லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் கார்டும் தராங்க, அட் த சேம் டைம் உங்களுக்கு பர்சனல் லோனும் தராங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றியும் பார்க்கலாம். ஸோ 2 விதமான ஆஃபரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக விளைக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ஒரு லோனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு கம்மியான வட்டியில் லோன் தரக்கூடிய நிறைய பேங்க்குகள் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு ஆப்பை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டீட்டெயிலுக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனல் லோன் ஆப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரபலமான கம்பெனி. இப்போ வந்து நிறைய விதமான கிளாசரி ஐட்டம்ஸ், அப்புறமா நிறைய விதமான பர்ச்சேசிங் ஆஃபர் பண்ணுறதுக்காக நிறைய விதமான ஒரு ஆப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா நியூ ஆப். நான் டேரெக்டாக கிரெடிட் கார்டு அண்ட் லோன்ஸுக்கு போயிடுறேன். இவங்க பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. கிரெடிட் கார்டும் தராங்க. கிரெடிட் கார்டு வந்து HDFC பேங்கோட சேர்ந்து இவங்க கிரெடிட் கார்டு ஆஃபரும் பண்ணுறாங்க. கார்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு ஒரு கார்டு தராங்க. டாடா நியூ இன்ஃபினிட்டி தராங்க. இதில் நிறைய விதமான ஆஃபர் வச்சுருக்காங்க. குறிப்பாக அப்படி சொல்லணும்னா இந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் வந்து டாடா காயின் என்ற ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காயினை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த கார்டில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரீ கார்டு தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீ கார்டு கொடுத்துருவாங்க. ஃபீஸ் மட்டுமே 1499 ரூபா வருது. இதை வந்து நீங்கள் நல்ல டிரான்சாக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம இதே ஆப்பில் இருக்கக்கூடிய லோன் பார்க்கலாம். லோனை பொறுத்த வரைக்குமே கெட் ஏ பர்சனல் இன்ஸ்டன்ட் லோன் பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. பர்சனல் லோன் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. அந்த பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் எல்லாமே கேட்குறாங்க. டேட்டா அம்மா பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மேலா ஃபீமேலாக கேட்குறாங்க. கரண்ட் பின்கோட் கேட்குறாங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஒரு பாக்ஸ் வரும். அதை டிக் பண்ணிட்டு வேலிடேட் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய KYC டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்கள் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு லோன் ஆஃபர் காட்டுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு காட்டுறேன் 50,000 வரைக்குமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன இஎம்ஐ எவ்வளோ மாதம் கட்டணும் டீட்டெயிலில் காட்டுறாங்க. ஓகே நீங்கள் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா, கரண்ட் அக்கௌண்ட்டா, உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் என்ன, அக்கௌண்ட்டோடைய யார் பேரில் இருக்குது டீட்டெயிலாக கேட்குறாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் எது கேட்குறாங்கன்னா ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. உங்களோட லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வருவதற்காகவும் மாதம் இஎம்ஐ பிரிப்புக்காகவும் இந்த விஷயத்தை கேட்குறாங்க. இதை நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 10 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 12 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 10.99%லேருந்து 29% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டாடா நியூ ஆப்பை பொறுத்த வரைக்குமே அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப் சொல்ல முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வெப்சைட்டில் இதோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்ட்டு நான் லோனை வாங்கிட்டேன். ஆனால் அதிகமான வட்டி போட்டுட்டாங்க. மாதம் என்னால் இஎம்ஐ கட்டவே முடியல. திக்கு முக்காடி கட்டிட்டு வரேன். சமாளிக்கவே முடியல. ஏதாவது ஒரு துண்டு விழுந்துட்டே இருக்குது. இஎம்ஐ அவ்வளோ அமௌண்ட்டு கட்டிட்டு வரேன். வட்டி அவ்வளோ வட்டி கட்டிட்டு வரேன். லோனு முடியுமா பார்த்தா அது இன்னும் நாள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி நம்ம புலம்பலோடு இருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்கள் லோனை மாற்றிக்கொள்ள முடியும்.
நிறைய விதமான ஆஃபரோடு ஒரு லோன் ஆப் வந்து இந்த விஷயத்தை செய்கிறாங்க. ஸோ அந்த லோன் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்களை லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களால் எவ்வளோ இஎம்ஐ கட்ட முடியுமோ அழகாக நீங்கள் அதை கட்டிட்டு போகலாம். ஸோ சுலபமாக உங்களுடைய லோனை நீங்கள் ஈஸியாக அடைக்கவும் முடியும், வட்டியை கம்மி பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதெல்லாம் ஆஃபரில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ 1 by 1 இது எப்படி வாங்குறது, யார் இவங்க, எவ்வளோ இந்த ஆஃபர் பண்ணுறாங்க, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், என் வருமானம் எவ்வளோ இருக்கணும், இது போல் நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். பைசா பஜார் ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பைசா பஜார் ஆப்பில் நிறைய பர்சனல் லோன் தராங்க, கிரெடிட் கார்டு தராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் தராங்க, எக்கச்சக்கமான ஆஃபர்லாம் இருக்குது, லோன் ஆஃபர்லாம். அதில் நம்ம பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் வாங்குறதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு எதை பற்றி பார்க்க போகிறதுல முதல்ல நம்ம பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் வாங்குறது எப்படி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான லோன் ஆஃபர்லாம் காட்டுறாங்க. அதில் லோன் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அது நீங்கள் கொடுத்த பிறகு நீங்கள் சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயாக கேட்குது, இயர்லி சேலரி எவ்வளோன்னு கேட்குது, உங்கள் சம்பளம் எந்த பேங்க்கில் கிரெடிட் ஆகிட்டு கேட்குறாங்க, ஸோ எம்ப்ளாயி எந்த விதமான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க, எந்த சிட்டியில் இருக்கிறீங்க, மொபைல் நம்பர் என்ன, எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. ஓடிபிலாம் வரும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ரெண்டில் இருக்கிறீங்களா, அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா கேட்குறாங்க. எவ்வளோத்தையும் நீங்கள் போட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு விஷயத்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் இவங்க காட்டுறாங்க. ஸோ லோன் ஆஃபர் பொறுத்த பெஸ்ட் ஆஃபர் அவைலபிள் போட்டு எலிஜிபிலிட்டி, அதாவது உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வச்சு அவங்க எலிஜிபிலிட்டி செக் பண்ணும்போது உங்களுக்கு 7 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் இருக்குன்னு ஒரு 4 விதமான லோன் ஆஃபர் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் வந்து 5 லட்சம் வரைக்குமே பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்கள் லோனை மாற்றிக்கிறதுக்கான ஆஃபர் பண்ணுறாங்க. நான் வந்து ஒருவருடைய கிரெடிட் ஸ்கோரை வச்சு அவர் பேன் கார்டு நம்பர் வச்சு போட்டதுனால அவர்களுடைய ஆஃபர் இப்படி இருக்குது. உங்களுடைய பேன் கார்டை போட்டு வச்சிங்கன்னா அதுக்கேற்றபடி இந்த அமௌண்ட் மாறும். ஸோ 5 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இவருக்கு 18% வரைக்குமே வட்டி போடுறாங்க. இஎம்ஐ 48% வரைக்குமே 48 மாதம் வரைக்கும் இஎம்ஐ இங்கே பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. இதே போல் பிரமல் ஃபினான்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 18.50% வரைக்குமே இதுக்கு வட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. ஆக்சிஸ் பேங்க்கும் இதுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. 14.75% வரைக்குமே ஆக்சிஸ் பேங்க்கும் கம்மியான வட்டியில் தராங்க. இந்த பைசா பஜார் ஆப் மூலமாக பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் யார் யாரெல்லாம் லோன் தராங்க என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 12% அல்லது ஒரு 14% அல்லது 15% அந்த சூழ்நிலை இருக்குது வச்சுக்கிங்களேன். உங்களால் வந்து 15% கட்ட முடியல, ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, இதோட கம்மியாக யாராவது தருவாங்களா அப்படிங்க கேட்டிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி இவங்க யார் யாரெல்லாம் நமக்கு ஆஃபர் பண்ணாங்க, உண்மையாகவே இதுக்கு கீழே ஏதாவது வட்டி போட்டிருக்காங்களா, கம்மியாக வட்டி யாராவது தராங்களா பார்க்கணும். அதே நேரத்தில் ப்ராசஸிங் ஃபீஸ் இவங்க எவ்வளோ போடுறாங்க, அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் சார்ஜஸ் எவ்வளோ போடுவாங்க, அதுக்கப்புறமா ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் எவ்வளோ போடுவாங்க, அதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு ஓகே ஆனால் மட்டும்தான் நம்ம அதுக்கப்புறம் சூஸ் பண்ணணும். ஏன்னா சும்மா போய் முன்னூறு இடத்துல போய் மாட்டிக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாம் கவனித்து இறங்கணும். அப்போனா இதோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. பைசா பஜார் மூலமாக ஒரு லோன் ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பைசா பஜாருக்கு ஒரு சார்ஜஸ் போக வேண்டியிருக்கும். அப்போ நான் என்ன தான் பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 16% ஒரு லோன் வாங்கி இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12% யாராவது லோன் தராங்கன்னா நீங்கள் வாங்கலாம். அதுக்கு ஒரு 2% ப்ராசஸிங் ஃபீஸ் போனால் கூட ஒன் டைம் தானே போகலான்னு விட்டுடலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணலாம். அதே நேரத்தில் இஎம்ஐ போடுறது எவ்வளோ போடுவாங்க, மாதம் மாதம் நமக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படி ஆகுமோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற லோனை காட்டில் இது பெட்டராக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.